السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்புகளிலே ரஹ்மான் என்ற அளவற்ற அருளாளன் என்ற பண்பை பற்றியும், ரஹீம் என்ற நிகரற்ற அன்புடையவன் என்ற பண்பை பற்றியும் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அப்போ அல்லாஹ்வை நம்ம நம்பும் பொழுது அவன் அளவில்லாத அருளாளன், நிகரில்லாத அன்புடையவன் என்று நம்ப வேண்டிய வகையில் அல்லாஹ் தனக்கு ஒரு அழகான பெயரை சூட்டி கொண்டிருக்கிறான். வெறும் பெயரளவில் மாத்திரம் அதை சூட்டி கொள்ளாமல் அவன் நம்மோடு வைத்திருக்கிற எல்லா தொடர்புகளிலையும், உறவுகளிலையும், கட்டளைகளிலையும், வழிகாட்டலையும் நான் அளவற்ற அருளாளன் என்பதை சேர்த்தே சொல்லுகிறான். அதை சிந்தித்து பார்த்தால் அதற்குள் அல்லாஹுடைய அளவற்ற அருள் இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது போன்ற பல சம்பவங்களையும் ஹதீஸுகளையும் கூட நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்னும் சில ஹதீஸுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். ஒரு மனிதன் ஒரு பாவம் செஞ்சிடறான். பாவம் செஞ்சுட்டு என்ன செய்கிறான்னா, உடனே உணர்றான், நம்ம இயல்பில் பாவம் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தை செஞ்சிட்டோம், செஞ்சு விட்டாலும் இனிமேல் நம்ம என்ன செய்வது, நம்ம லைஃப் முடிந்து போய்விட்டது அப்படி நினைத்தானேயானால் அல்லாஹ்வை பற்றி அவன் அளவற்ற அருளாளனாக கருதலை, ஒரு கொடுங்கோலனாக அல்லாஹ்வை பார்க்குறான் ஆயிரும். இவன் என்ன செய்கிறான்டா, பாவம் செஞ்சவன், யா ரப்பி அசப்து தன்பன், இறைவா நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், நீ தான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறான். இதை அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறான். உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவன் பிரார்த்தனை செஞ்ச உடனே மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், பார்த்தீர்களா என்னோட அடியான், அவனுக்கு ஒரு எஜமான் இருப்பதை அறிந்திருக்கிறான், நான் மன்னிக்காவிட்டால் அவனை தண்டிப்பேன் என்று அறிந்திருக்கிறான், நான் நினைத்தால் அவனை மன்னிக்கவும் செய்வேன் என்றும் அறிந்திருக்கிறான். அப்போ அவனை பிடிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான், விரும்பினால் மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்று என்னை பற்றி சரியாக அறிந்து வைத்திருக்கிறான், அதனால் மன்னித்து விட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லிடுறான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவன் அந்த செயலை செய்யாமல் சரியான முறை நடக்கிறான். திரும்பவும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே தப்பு செய்கிறான். எந்த தப்பை ஏற்கனவே செய்தானோ, எந்த தப்புக்கு ஏற்கனவே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டானோ அதே பாவத்தை மறுபடியும் செய்கிறான். செஞ்சுட்டு யா ரப்பி அசப்து தன்பன், இறைவா நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே அப்படின்னு ரெண்டாவது தடவை சொல்கிறான். அப்போ ரெண்டாவது தடவை சொல்லும்போது அல்லாஹ் கோவம் வரணும்ல. சரி, ஒரு தடவை கேட்டேன், மன்னிச்சிட்டோம், தெரிஞ்சிட்டேன், மறுபடியும் அதே தப்பை செஞ்சுவிட்டு இறைவா என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறடா, என்னடான்னு கேட்கணும்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அதே பதில சொல்கிறான். ரெண்டாவது தடவை செய்யும் பொழுது, பார்த்தீங்களா என் அடியானை என்னை சரியாக விளங்கியிருக்கிறான், நான் மன்னிக்கலைன்னா பிடிச்சிருவேன்னு பயம் இருக்கிறது, மன்னிப்பும் கேட்குறான். அதே நேரத்தில் தண்டிக்கிற பவர் என்கிட்ட இருக்குது, இல்லாட்டி மன்னிப்பு கேட்பானா, அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு நினைச்சா மன்னிப்பு கேட்க மாட்டான். அப்போ என் இறைவன் என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என்னை கடுமையாக தண்டிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இறைவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் அவன் மன்னிக்கவும் செய்வான். அடியான் மீது எல்லையற்ற கருணை உள்ளவன் அப்படி நினைத்து கொண்டு என் அடியான் என்னை பற்றி விளங்கிவிட்டான், நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ரெண்டு தடவையாச்சா, மறுபடியும் கொஞ்ச நாள் ஓடுகிறது. கொஞ்ச நாளைக்கு பிறகு மறுபடியும் செய்கிறான். மூணாவது தடவை இதே மாதிரி யா ரப்பி அசப்து தன்பன், இறைவா நான் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன், ஃபக்ஃபிர்லி என்னை மன்னித்து விடு இப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறான். அப்போ மூணாவது தடவை செய்யும்போது என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு சாதாரண அருளாளனாக இருந்தால் கோபம் வரணும். ஏற்கனவே செஞ்சால் மன்னிச்சாச்சு, இன்னொரு சான்ஸ், ரெண்டு தடவை முடிஞ்சிருச்சு,
மூணாவது தடவை நீ கேட்குறீடான்னு சொல்லணுமா இல்லையா? அப்படிதான் சொல்லணும். சாதாரண அருளுடையவனாக இருந்தால் அப்படிதான் சொல்லணும். அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்னா அவன் எல்லை இல்லாத அருளுடையவன். அவன் என்ன செய்யறான்னு கேட்டா திரும்பவும் இதே சொல்றான். அல்லாஹ் பார்த்தீர்களா, என் அடியான் நான் மன்னிக்காவிட்டால் தண்டிப்பேன் என்று விளங்கி இருக்கிறான். அதை மன்னிப்பு கேட்கிறான். செஞ்சாச்சு, இனிமே என்ன முழுக்க நினைச்ச பிறகு முக்காடு எதுக்கு அப்படின்னு அந்த பாவத்தில் அவன் மூழ்கவில்லை. எந்த பாவத்தை செஞ்சானு பாவம்னு செஞ்சாச்சு, அல்லாட்ட மாட்டிக்கிட்டோம். ஒரு பாவம் செஞ்சா அதே நரகம் தான், ரெண்டு பாவத்துக்கு அதே நரகம் தான், அதையும் செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஆஹா இந்த பாவத்துக்கு எல்லாம் தண்டிப்பானே, பார்த்துட்டு இருக்கிறானே, அவன் மன்னிச்சாதானே தப்பிக்க முடியும் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறான்னு கேட்டா மன்னிப்பு கேட்கறான். மன்னிப்பு கேட்டு நல்லா என்ன செய்யறான்னு கேட்டா இதையே சொன்னான். திருப்பி மூணாவது தடவை நீ வர்ற அப்படின்னு சொல்லாம இதே மாதிரி பார்த்தீர்களா, என் அடியான் என்ன தனக்கு ஒரு இறைவன் இருப்பதை வழங்கி வைத்திருக்கிறான். அந்த இறைவன் தண்டிக்கக்கூடிய இறைவன் என்று வழங்கி வைத்திருக்கிறான். அவன் நினைத்தால் மன்னிப்பதற்கு உரிய அருளுக்குரியவன், இரக்கமுடையவன் என்று வழங்கி வைத்திருக்கிறான். இப்போ உன்னை மன்னிச்சுட்டேன் இப்படி சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது புகாரியில 7507வது ஹதீஸ். இந்த சம்பவம் முழுசா வருது. இறுதியாக முடிக்கும்போது என்னடா பாவத்தை செஞ்சுட்டு திருப்பி மன்னிப்புங்கிற அப்படிங்கிறக்க அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சொல்லியாமல் மாயஷா, என்ன வேணா செஞ்சுட்டு போடா. அதுக்கு பாவத்தை தூண்டுற இடத்த கிடையாது. அல்லாஹ்வே சொல்லுவதாக என்ன வருது, சொல்லியாமல் மாயஷா, மூணாவது தடவை செஞ்சு விட்டு என்னத்தான் செஞ்சுட்டு போ மன்னிச்சுட்டேன் என்று சொல்றான் என்று கேட்டா, நாலாவது அஞ்சாவது தடவை செஞ்சாலும் இப்படிதான் செய்வாங்கிறான். நீ நாலாவது தடவை செஞ்சு மன்னிப்பு கேட்டாலும் சரி, அஞ்சாவது தடவை செஞ்சாலும் சரி, ஏன்னா இறைவன் அப்படி மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனை அந்த மாதிரி அல்ல வேணும்னு ஒருத்தர் செய்வது கிடையாது. அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருக்க போய் தான் அவன் கரெக்டாக நடக்க தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனாலும் மனிதன் என்ற முறையில் அவனை மீறி அந்த செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு தப்பு பண்ணாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்யலாமா? ஏன்னா அவர் இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டார். நம்மெல்லாம் இறைவனை சொல்லி விளங்கி நம்பி இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லி அல்லது அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்து நபிகள் நாயகம் சொல்லி தான் நம்ம இப்படி அல்லாஹ்வை அறிஞ்சிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எப்படி அறிஞ்சாரு? அல்லாஹ்வுடைய கையால் படைச்சேங்கிறான். அல்லாஹ்வுடைய கையாலே படைக்கப்பட்டவராக இருந்தால் அல்லாஹ் கரெக்டாக தெரிஞ்சிருக்காருல்ல. தெரிஞ்சு நேரடியாக கூப்பிட்டு பேசி, மலக்கு மூலமாக போய் பேசலை, நேரடியாக கூப்பிட்டு பேசி இங்கே இரு, இந்த சொர்க்கத்தில் இரு, விரும்புகிற அம்புட்டு உனக்கு தான் சாப்பிட்டுக்க, ஆனால் அந்த ஒரு மரத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னால் இது மீறலாமா? மீறக்கூடாது. ஏன்னு கேட்டால் மற்றவங்க மீறலாம், இவர் மீறக்கூடாது. ஏன்? எந்த குறையுமே இல்லை. ஒரு தேவைக்குமே இவர் சாப்பிடலை, இழந்தான் இருக்குத, ஏன் பசியாக இருந்துச்சு நான் சாப்பிட்றேன்னா உனக்கு அம்புட்டு அனுமதிச்சிருக்கிறோமே. அந்த சொர்க்கத்தில் உள்ள அனைத்துமே உனக்கு தான், இந்த ஒன்றே ஒன்று தான் வேணாங்கிறோம். இதை போய் செய்கிறது தேவையாயுது? அவர் தான் வேண்டியதெல்லாம் இருக்குதுல்ல. அப்போ என்ன செய்யறான்? ஏன் தடுத்தான்? எப்படி எல்லாம் நம்மளை படைச்சிருக்கான்னு கேட்டால் தடுத்ததை மேல் ஆசைப்படணும். அன்னாசு ஹரீசுன் லிமா மனார், எது அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதில் ஆசைப்படுவான் மனுஷன். இது அல்லாஹ் தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை. ஒரு பானையில் என்னமோ இருக்குன்னு வைங்களேன், மூடி இருக்குன்னு வைங்களேன், பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. அது திறந்து பார்க்காது அப்படின்னு பார்ப்பாங்க. சும்மா இருக்கும் போயிட்டாரு, எவனும் திறந்து பார்க்க மாட்டான். ஒரு பானையில் ஏதாவது வச்சு மூடி இருந்தால் கடந்து போயிட்டே இருப்பான். அப்படியே திறந்து பார்த்துறாத, அதுக்காக போய் திறந்து பார்ப்பான். ஏன் திறந்து பார்க்க வேணான்னு சொன்னான்? அது என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தேன். இப்படின்னு நம்ம படைக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? நம்ம எல்லாத்தையும் இருக்கா இல்லையா? எல்லா மனிதன்ட்டையுமே இந்த பக்கம் திரும்பாதன்னு சொன்னால் வேணும் திரும்புவான். போய் சொல்லாட்டி திரும்ப போயிட்டு இருப்பான். சொல்லவில்லை என்று சொன்னால் நீ இடது பக்கம் திரும்பவே கூடாதுன்னு சொல்லலைன்னு வைங்களேன், திரும்ப மாட்டான், போய்கிட்டே இருப்பான். நீ அந்த மூர்த்தர் மர்க்கஸுக்கிட்ட போகும்போது நீ இடது பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொன்னேன்னு வைங்க, கரெக்டாக ஞாபகம் வரும், திரும்புவான். திரும்ப வேணான்னு சொன்னாங்க, அதுக்கு தான் திருப்புறான். அப்போ நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? எது வேணான்னு சொல்லப்படுதோ அது ஏன், எதுக்காக வேணான்னு சொன்னான்னு இப்படி சிந்தனையை உண்டாக்கி ஷைத்தான் நம்மளை அதன் பக்கம் திருப்பிடுறான். மனுஷன் சொல்லும் போது மீறினா அது இயல்புன்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லும் போது அதை மீறணும் என்றால் ஷைத்தானுடைய வேலை தான். இப்போ ஷைத்தான் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ் தடுத்தான்னு உனக்கு தெரியுதா? இவர் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கார், அல்லாஹ் கேட்டிருக்கிறோம். ஷைத்தான் சொன்னா நம்பிட்டாரு. அல்லாஹ் சொன்னா உங்களை எதுக்கு அல்லாஹ் தடுத்திருக்கான்னு கேட்டால், இதை சாப்பிட்டீங்கன்னா இல்லா அந்த கூனா மலக்கைனி, ரெண்டு பேரும் மலக்கா போயிடுவீங்க, மலக்காக நீங்கள் ஆயிடுவீங்க என்பது தடுத்திருக்கிறான். நீங்கள் மலக்காயிட்டா இங்கே பாவமே செய்யாத ஒரு புனிதமான ஆட்களாக மாறிவிடுவீர்கள். அவு தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது உங்களுக்கு சாவே வராது, நிரந்தரமாக இருந்துருவீங்க, அப்படிப்பட்ட மரம் இது
அதுக்கு தான் எல்லாம் தடுத்துருக்குறான். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மௌத்து வராது, சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மலக்கா போயிடுவீங்க அப்படின்னு சொன்னவொன்னு தான் போய் சாப்பிட்டாங்க. 2 பேரும் பசிக்கோ ஒரு தேவைக்கோ சாப்பிடவில்லை. இப்படித்தான் போய் என்ன செய்தான், அவங்கள கெடுத்தான் அப்படின்னு சொல்லிதான் வருது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறதுனால அல்லாஹ் நம்ம இது எப்படி செய்கிறான்னு கேட்டால், கருணை கண் கொண்டு எந்த வகையான தவறுகள் நீங்கள் செஞ்சாலும் சரி, அவன் கருணை என்ன பார்க்குறான், தப்பு செஞ்சுட்டு திமிரா போகிறது, செஞ்சா என்ன அப்படிங்கிறது, செஞ்சாச்சு நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஒருத்தன் ஏமாத்திரான்னு வைங்களேன், ஒருத்தனை ஏமாத்திரான்னு வைங்களேன், ஏமாத்துன்னு வந்தோடனே எப்படி மாறிடுவான்னு கேட்டால், ஒருத்தனை ஏமாத்தினா என்ன 10 பணம் ஏமாறுது, ஹராமு தானே, அதனால எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிடும். தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, ஒரு ஜான் போனா என்ன, ஒரு முழம் போனா 4 அவுட்டு தானே, நீச்சல் தெரியாது, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னா ஒரு ஜான் தானே போயிருக்கு, ஒரு முழம் தானே போய் 2 பேரும் செத்து தானே போவீங்க. ஒரு ஜான் தலைக்கு மேலே போனால் அவுட்டு, 4 அவுட்டு தான், ஒரு முளத்துக்கு போனாலும் 4 அவுட்டு தான், ஒரு பனைமரம் இடத்துக்கு போனாலும் 4 அவுட்டு தானே, இதுல என்ன அளந்து பார்க்கறது? அந்த மாதிரியான நிலையில் என்ன செய்யறான்டா மனிதன், ஒரு தவறு செஞ்ச உடனே அதுலேயே நீடிக்கக்கூடியவன் அதிகமாக இருக்கிறான். செஞ்ச இனிமே என்ன, இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. யாருக்கு மன்னிப்பு? செஞ்சு சுதாரிச்சுட்டு செஞ்சிட்டமே, செஞ்சா என்ன அல்ல மன்னிக்காதவனா, அப்படிதான் நம்ம படைச்சிருக்கிறான், இனிமே வேணாம், செஞ்சது தப்பு இனி செய்ய மாட்டாத மன்னிப்புங்கிறது. மன்னிப்புனா என்னது? மன்னிக்குன்னு வார்த்தையில் சொல்வதல்ல. மன்னிப்புக்கு அர்த்தம் என்னவென்றால், இறைவா நான் செஞ்ச தப்பு தான், இனி செய்யவே மாட்டேன், செஞ்சதுக்கு வருந்துறேன், நீ வந்து என்னை மன்னிச்சிரு, என்னை தண்டிச்சிடாத, இப்படி சொல்வதன் மூலமாக அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான். எல்லாரையும் மன்னிச்சிட மாட்டான், அதை நியாயப்படுத்தணும் மன்னிக்க மாட்டான், அதில் நிலையா நிற்கிறவன மன்னிக்க மாட்டான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், 3 தடவை சொல்லிவிட்டு இனி என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் அந்த கருணையை காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் வருது, இது புகாரியில் 526வது ஹதீஸ். அது என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் வர்றாரு, வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு அந்நிய பெண்ணோடு முத்தமிட்டு விட்டேன், மனைவியோடு இல்லாமல் வேற ஒரு பெண்ணோடு நான் முத்தமிட்டுட்டேன், நான் என்ன செய்கிறது இப்போ பதறிக்கிட்டு வந்து பள்ளியாசலில் கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்கன்னா பேசாமல் இருக்கிறாங்க, அவர் சொன்னதுக்கு எந்த ஒரு ஆன்சரும் பண்ணலை. உடனே அல்லாஹ்விடமிருந்து ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், வகி எதிர்பார்த்தாங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வகியில் இருந்தால், ஏற்கனவே உள்ளத்தில் போட்டிருந்தா தான் சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு தோணாட்டி உட்காந்து இருந்துருவாங்க. அல்லாஹ் தருவான், அதுக்கு விடையை வந்து அல்லாஹ் நமக்கு தருவான் என்று வெயிட் பண்ணுவார்கள். அவர் கேள்வி கேட்குறாரு, அப்படி கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க, அல்லாஹ்விடமிருந்து வகி வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், அகிமி ஸலாத்த தரபையின் நகாரி, பகலுடைய 2 ஓரங்களிலும் தொழுகை நிலைநாட்டுவாயாக, பகலின் 2 ஓரங்களிலும் ஒரு சுலபம் மினல்லைலி, இரவின் ஒரு பகுதியிலும் நீ வந்து தொழுகையை நிலைநாட்டுவாயாக, நிலைநாட்டிவிட்டு இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன செய்யார், நன்மையான காரியங்கள் செய்வது தீமையான காரியங்கள் அழித்துவிடும். நன்மையான காரியங்களை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு தீமையை செஞ்சிருப்பீங்கல்ல, அந்த தீமையை இந்த நன்மை வந்து காலி பண்ணி விட்டுரும் என்கிற ஒரு வசனத்தை வந்து 11வது சூறாவில் 114வது வசனம், அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ வந்து ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிட்டேங்கிற, இப்போ தொழுகைக்கு வந்துட்ட, தொழுதுபிட்ட, அந்த செயலுக்காக வருந்தவும் செய்கிற, செஞ்சுட்டு வருந்தாமல் இருந்தால் கிடையாது, வருந்து விட்டு அந்த மன்னிப்புக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு நன்மையான காரியத்தை செய்து விட்டீங்கன்னு சொன்னால் இந்த நன்மை வந்து தீமையை அழிச்சிரும் என்று இவருக்காகவே இந்த வசனம் அருளப்படுது. இது மாதிரி தவறு செய்தவர்கள் சும்மா நீங்கள் மன்னிப்பு கேட்டுறாம, செஞ்ச தவறுக்கு பிறகு ஒரு நல்ல அறங்களை தொழுது விட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விட்டு அல்லாஹ்ட்ட கேட்டிங்கன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவாங்கிற கருத்து இவருக்கு தான் அருளப்படுது. அப்போ அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அலிஹாதா, இது எனக்கு மட்டுமாண்டு என்ன மார்க்கண்ட இவருக்கு நினச்சிக்கிட்டாரு, இவருக்கு தானே இறங்குது கேள்வி, இவர் தான் கேட்குறாரு, இவருக்காக தான் அல்லாஹ் அந்த வசனத்தை அருளுகிறான். அப்போ அவர்கிட்ட திருப்பி கேட்குறாரு, இது எனக்கு மட்டும் சிறப்பாக அல்லாஹ் சொல்கிறானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லி ஜமீ உம்மத்தி குல்லிஹும், என் உம்மத்து அனைவருக்கு உனக்கு மட்டும் சிறப்பு சட்டமாக இருக்குது, உனக்காக நீ கேட்டதுக்காக இந்த வசனம் அருளப்படும் சொன்னால் எல்லா மக்களுக்கும் தான். அப்போ ஒரு தவறான காரியங்களை செய்துவிட்டு அதற்காக அல்லாஹ்விடத்தில் வருந்தி மன்னிப்பும் கேட்டுவிட்டு நல்லறங்களை அதன் தொடர்ச்சியில் செய்தோம் என்று சொன்னால், குறிப்பாக அந்த தொழுகையை நம்ம கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் அந்த தவறு வந்து மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் கருணையை காட்டுற பாருங்க. அவர் வருத்தப்பட்டு வந்து சொல்கிறார்,
இவருக்காக கருணைப்பட்டு இந்த மனுஷன் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக ஒரு வசனத்தை இறக்குகிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து நம்ம எப்படி புரியணும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய பலத்தன்மை கோபக்காரன்லாம் இருக்கிறது, அந்த தன்மையை சொல்லும் பொழுது நம்ம இறைவனுக்கு எப்படி அஞ்ச வேண்டும், அதுவும் ஒரு வெறுமனே கருணைன்னு சொல்லி அல்லாஹ் ஏமாளிமா நினைக்கக்கூடாது. முதல் கருணை விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் வந்து எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதில் அனைத்து அம்சங்களை விளங்குவதற்கு தான் உங்களுக்கு கருணை சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. கருணை மட்டும் அல்லாஹ்வுடைய பண்பு இல்லை, வேற வேற பண்புகளும் இருக்கிறது. அடக்கி ஆள்வோன், கடுமையாக பிடிக்கிறவன்லாம் இருக்கிறது. அதை சொல்லுவன் சால அதனுடைய அம்சங்களும் சொல்லப்படும். இப்போதைக்கு என்னன்னு கேட்டால், அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்ம மீது கருணை காட்டுகிறான் என்பதற்கு சான்றாக இந்த புகாரியில் உள்ள 526 ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் முஸ்லீமில் வருகிறது. ஒரு மனிதர் வர்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அசப்து ஹத்தன், நான் ஒரு தண்டனைக்குரிய ஒரு துன்யாவில், ஹத்துன்னா துன்யாவில் கொடுக்குற தண்டனை, மர்மையில் இருக்கிற தண்டனை கிடையாது. துன்யாவில் சில குற்றங்களுக்கு அல்லாஹ் வந்து தண்டனை வச்சிருக்கிறான். விபச்சாரத்துக்கு, குடிக்கிறதுக்கு, திருடுறதுக்கு, இப்படி சில உலகத்தில் தண்டிப்பாங்கல்ல. அவர் என்ன கேட்குறாருன்னா, அசப்து ஹத்தன், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் ஒரு ஹத்துக்குரிய துன்யாவில் தண்டிக்கப்படுவதற்குரிய ஒரு செயலை செஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறார். ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, என்னென்ன கேட்கல, என்ன செஞ்ச எதுன்னு கேட்கல, பேசாமல் இருக்கிறாங்க. இருந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அப்புறம் இருந்துட்டு திரும்ப ஒருக்கா சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அசப்து ஹத்தன், நான் ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். என்ன விஷயம்னு சொல்லலை. அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தொழுகைக்கு இக்காமத் சொல்லியாச்சு. பள்ளிவாசல் இருக்கும்போது நடக்குது. பிலால் டைம் வந்தோன்னு என்ன செய்கிறாரு, அவர் இக்காமத்து சொல்லிட்டார். இவருக்கு ஆன்சரே பண்ணலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசாமல் தொழுகைக்கு போயிட்டாங்க. இவர் தொழுகையை முடிச்சிட்டார், தொழுகையில் கலந்துட்டார். தொழுது முடித்தவுடனே அப்போ அதோடு விட்டு அவர் விட மாட்டேங்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் கண்டுக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக மாட்டேங்கிறாரு. விரட்டிக்கிட்டே தொழுகை முடித்தவுடனே பின்னாடியே போய், நான் கேட்டதுக்கு என்ன, அசப்து ஹத்தன், நான் ஒரு தப்பு செஞ்சேங்கிறேன், அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு திருப்பி என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் வந்து ஃபாலோ பண்ணி மறுபடியும் வரும்போது கேட்குறாரு. அப்போ இதை சொன்னோடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ வீட்டிலேருந்து புறப்பட்டீங்கள? ஆமாம். புறப்பட்டு ஒழு செஞ்சியா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஒழு செஞ்சா தெரியுமே, தொழுது ஒழுச்சா செஞ்சிருப்பாரு. அவர் புரிய வைக்கிறா கேட்குறாங்க, நீ வீட்டிலேருந்து புறப்பட்டீங்கள? ஆமாம். வரும்போது நீ ஒழு செஞ்சீங்கள? ஆமாம், ஒழு செஞ்சேன் அப்படிங்கிறாரு. அழகான முறையில் ஒழு செஞ்சியா? ஆமாம், அழகான முறையில் ஒழு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு, அதுக்கப்புறம் எங்களோட சேர்ந்து தொழுதியா நீ? ஆமாம், தொழுதேன். அது முடிஞ்சு வச்சுப்பா, மன்னிச்சிட்டான்ல. அப்போ அது என்ன கேட்குறாங்கன்னா, இவர் நான் ஒரு பெரிய குற்ற செயல் என்ன குற்றம்னு கூட விசாரிக்கலை, நீ என்ன குற்றம் செஞ்சான்னு விசாரிக்க கூட இல்லை, கண்டுக்கிறாம விடுறாங்க. அவர் விட மாட்டேங்கிறாரு. திருப்பி கேட்ட பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நீ ஒழு செஞ்சியா? நல்ல அழகான முறையில் ஒழு செஞ்சியா? எங்களோட சேர்ந்து இப்போ தொழுதியா? ஆமாம், தொழுதேன் அப்படின்ற உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னல்லாஹ கத் கஃபர லக ஹத்தக, உன்னுடைய அந்த தண்டனை எல்லாம் மன்னிச்சுட்டான். அது நான் கேட்கவும் மாட்டேன், உன்னை தண்டிக்கவும் மாட்டேன், எல்லாம் மன்னித்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், ஒரு தண்டனைக்குரிய, ஒரு உலகத்தில் தண்டிக்கப்படுவதற்குரிய ஏதோ ஒரு செயலை ஒருவன் செய்தால் கூட அது அடுத்தவர்களால் பார்த்து பிடிக்கப்பட்டு சாட்சியத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டால் தான் கேஸ் வரும். இவர் உணர்ந்து எப்போ வந்து நான் செஞ்சிட்டேன்னு சொல்லுகிறாரோ, இவர் இனிமேல் செய்ய மாட்டார். இதை வந்து எல்லாரும் இருக்க சபையில் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை நான் பண்ணிட்டேன், தண்டிச்சிருங்க என்று கேட்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் அதுதான் மன்னிப்பு, அதுக்கு தான் தண்டனை கூட எல்லாம் வச்சிருக்கிறான். அப்போ இவர் திருந்திட்டார் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்து விளங்கி கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இவர் விடாமல் விரட்டிக்கிட்டு போய் தொழுகைக்கு முந்தி 2 தடவை கேட்குறாரு. தொழுது முடித்த பிறகு போய் திருப்பி கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ ஒழு செஞ்சு அழகாக தொழுதியா? சரியா போச்சு, ஓடுது. அதனால மட்டும் சரியா போகலை, இதையெல்லாம் கவனிச்சு தான் எது அவர் வருந்தி இருக்கிறாரு, ஆஹா இது அல்லாஹ் தண்டிப்பான்னு பயந்து இருக்கிறாரு. சும்மா செஞ்சு விட்டு தொழுகிறது இல்லை, ஒரு தவறை செய்கிறது, தொழுகிறது, மரப்பை தவறு அதல்ல. இவர் மாதிரி செய்யணும், இவர் மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு தவறை செஞ்சு விட்டு வருந்தன, ஆஹா அப்படி பண்ணிட்டோமே, அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானே, நம்ம அவனை மாட்டிக்கொள்வோமே, அவன் கடுமையாக தண்டிக்கிறவனாக இருக்கிறானே, அவன் கண்ணிலேருந்து மறைய முடியாத எதுவுமே, இப்படியெல்லாம் விளங்கி அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாரு. கண்டுக்கிறாம இருக்கும்போது கூட முறையிடுறார். எதுக்காக வேண்டி? இந்த தண்டனையை பெற்றாதான் நமக்கு மன்னிப்பு.
அல்லாஹ் அந்த தண்டனையை துன்யாவில் கொடுத்துட்டான்னு சொன்னால் ஆகிரத்தில் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் பயந்து சொல்லும்போது தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இவ்வளோ பயம் வந்துருச்சுல, நீ உன் தொழுகை அதை அழிச்சு விட்டது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இதில் பார்க்குறோம். அதே மாதிரி இது புகாரியிலையும் இந்த செய்தி புகாரியிலையும் 6823 ஹதீஸில் இருக்குது. இந்த ஒருத்தர் குற்ற செயலை செஞ்சுட்டேங்கிறார்ல, இந்த ஹதீஸ் புகாரியில் 6823 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது ஒரு விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் எப்படிப்பட்ட அளவற்ற அருளாளன் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. ஒரு மனிதர் ஜுந்துபுரில் அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு இன்னொரு மனிதரை பற்றி ஏதோ சண்டையிலையோ கோபத்திலையோ பேசும் பொழுது இன்னொரு மனிதரை பற்றி இவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த மனிதரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஒரு அப்துல்லா, ஒரு இஸ்மாயில், ஒரு மூசா, ஏதோ ஒரு பேரை சொல்லி இந்த மனுஷரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறார். இவர் என்னமோ அல்லாஹ் மாதிரி என்ன செய்கிறாரு, வல்லாஹி லா யக்ஃபிர் லி ஃபுலானின், இந்த மனிதரை அல்லாஹ் மன்னிக்க ஏதோ ஒரு மனிதரை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த மனிதரை இந்த ஹதீஸில் சொல்லலை. ஏன் ஒரு தனி மனிதனை பற்றி சொல்லணும் என்பதற்காக வேண்டி இன்னார்னு ஃபுலான்னு போட்டுருவாங்க, பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்தால் ஹதீஸில் என்ன வராது, பெயரை சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார், இன்னொரு மனிதர் விஷயமாக பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறாருன்னா, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலானின், இந்த மனுஷனுக்கு, ஏதோ ஒரு இஸ்மாயிலுக்கு, ஒரு இப்ராஹிமுக்கு, ஒரு காதர் பாட்சாவுக்கு, இந்த மனிதருக்கு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாரு, இவருக்கு அது கடுமையான கோபத்தை உண்டாக்குது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்ய போச்சு, எப்படி செய்யலாம், இவருக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது என்று இவர் தீர்மானிக்கிறார். என்ன காரியம்னு சொல்லப்படலை, எந்த மனிதர்னு சொல்லப்படலை. ஆனால் இவர் என்ன கணிக்கிறாரு, இவனுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அப்போ உடனே இது சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுவது வகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. அல்லாஹ் அவன் வானவர்களுக்கு மத்தியில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், மன் தல்லதி எத்த அல்லாஹ் அலைய அல்லாஹ் அக்ஃபிர் லி ஃபுலானின், இன்னார நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் சார்பாக சத்தியம் பண்ணுவான். எவன்டாது மன்னிக்கிறது என்னுடைய ரைட்டு, இவன் என்ன செய்கிறான், இவன் நல்ல நோக்கத்தில் சொல்கிறான். மன்னிக்க மாட்டான் என்னது பாவம் செஞ்சுதான் அர்த்தம். இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் என்று இவன் சொல்வதிலிருந்து இவன் ஏதோ கொஞ்சம் தப்பு செய்யாத ஆள் மாதிரியும் அவன் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஒரு சம்பவத்துக்கு தான் சொல்ல முடியும். அப்போ அந்த மனிதன் செய்கிற தவறை பார்த்து விட்டு இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவனுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிற, உனக்காவது மன்னிப்பாவது அப்படிங்கிற கருத்துப்பட இதை சொன்ன உடனே அல்லாஹ் அங்கேருந்து என்ன பேசுகிறான்னு கேட்டால், என் விஷயமாக நான் ஒருவனை மன்னிக்க மாட்டேன் என்று என் மீது சத்தியம் பண்ணி சொன்னவன் எவன், அவன் யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ இன்னைக்கு அது கபர்த்திலி புலானின், நீ இப்படி சொன்னதுக்காக வேண்டி நான் அவனை மன்னிச்சிட்டேன். அவன் மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு அவன் கேட்கல. இவன் என்ன செய்கிறான்னா, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் இல்லைங்கிற மாதிரி இவன் ஒரு வாதத்தை வைத்து அல்லாஹ்னா ஒரு கொடூரன், கோவக்காரன் அப்படின்னு விளங்கி வைத்து கொண்டு ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு இல்லை, நீ என்னடா சொல்றது, நான் மன்னிப்பேன். இத்தனைக்கு இந்த ஹதீஸில் அவன் மன்னிப்பு கேட்டான்னு வரவே இல்லை, இந்த ஹதீஸில் மன்னிப்பு கேட்டான்னு வரவே இல்லை. ஒரு மனிதன் மீது இவன் கோபத்திலையோ ஏதோ ஒரு மார்க்கப்பற்றலையோ, மார்க்கப்பட்டா இது மடமை, அவன் மார்க்கப்பட்டு நினச்சிக்கிட்டான், மார்க்கப்பற்றலையோ உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது என்று சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நான் மன்னிக்க மாட்டான்னு சொல்ல, நீ யார், நான் மன்னிப்பேன், என்னுடைய தனிப்பட்ட ரைட், அது உரிமை, அதை சொல்வதற்கு நீ யார் அப்படின்னு கேட்டுவிட்டு கஃபர் லி ஃபுலானின், எந்த மனிதரை குறித்து இவன் பேசினானோ அவனை மன்னிச்சிடறான். அதாச்சும் பரவாயில்லை. அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால், அஹ்பத்து அமலக்க, உன்னுடைய எல்லாமே அழிச்சு விட போட, உன்னையத்தனை மன்னிக்க மாட்டேன், இவன் ஒன்றுமே செய்யலை, பாவமே செய்யலை, உனக்குதா இவன் அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், நீ இப்படி சொன்னதற்காக அவனை நான் மன்னிப்பேன், என்னை வேற மாதிரி சித்தரிக்கிற, என்னை கொடூரமாக சித்தரிக்கிற, நான் கருணையற்றவன் என்று சித்தரிக்கிறேன், எதை மன்னிக்கணும் எதை மன்னிக்க கூடாது நீ எனக்கு பாடம் நடத்துற என்ற காரணத்தினால் அவனை நான் மன்னித்து விட்டேன். அமலக்க, உன்னுடைய அமல்களை நான் அழிச்சு விட்டேன். அமல் அழிக்கிறேன் முடிஞ்சு வச்சுக்காத, அமல் உன்னை ஏதோ ஒன்று தண்டிப்பேன்னு சொல்லாம உன்னுடைய அமல் அழிச்சிட்டேன்னு சொன்னா, நீ இத்தனை வருஷம் தொழுதும் நீ தொழகவில்லை, நீ இத்தனை வருஷம் நோன்பு வச்சிருக்கிற ஆனா வைக்கல, அல்ல அழிக்கிறேன்னு அர்த்தம்.
அவனுடைய அமலை அழிக்கிறது என்று சொன்னால் அவன் இந்த சொல்லை சொல்லும் பொழுது, இந்த சொல்வதற்கு முன்னால் எவ்வளோ காரியம் செஞ்சிருப்பான். தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான், நல்ல நல்ல தான தர்மங்கள் செஞ்சிருப்பான், தஸ்பீஹ் செஞ்சிருப்பான், திக்ர் செஞ்சிருப்பான், எவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதன் வந்து வாழ்நாளில் செஞ்சிருப்பான். அப்போ இவ்வளவு நல்லறங்களை செஞ்சவனுக்கு இவனுக்கு எல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னா, அமலக்க, உன் அமலை அழிச்சிட்டேன். அமலை அழிக்கிறேன்னா யாருக்கு வருமா? யாருக்கு வரும் தெரியுமா? இது குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, லயின் அஷரக்த, நீ ஷிர்க் வைத்தால் லயஹபத்தன்ன அமலுக்க, உன் அமல் அழிஞ்சிரும். இந்த அமல் அழிதல் என்பது எதுக்குன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை தண்டிக்கிற விஷயம் வேற. நான் தொழுது இருக்கிறேன், அது இல்லாமல் போயிடும். நான் நோன்பு வைக்கிறேன், அது இல்லாமல் போயிடும். நான் ஜக்காத்து கொடுத்தேன், அது கணக்கில் வராமல் போயிடும். இப்படி இது அழித்தல். அமல்களை அழித்தல்னா என்னன்னு கேட்டால், அது செய்யலைன்னு அர்த்தம். நம்ம எந்த அமலை செஞ்சாலும் அந்த அமல் செய்யலைங்கிறது எதுக்கு வச்சிருக்கான்? அல்லாஹ் இதை ஷிர்க்குக்கு வச்சிருக்கான். இப்படியான ஒரு நிலைப்பாடு எதுக்கு வச்சிருக்கான்னு கேட்டால், நீ ஷிர்க் வைத்து விட்டால் உன்னுடைய நல்லறங்கள் அழிஞ்சிரும். அப்போ ஒரு அமலுமே செய்யாதவனா போனால் என்னது முடிஞ்சு வச்சுக்கத. இவனுடைய கணக்கில் லட்சக்கணக்கான குற்றங்கள் வந்துடும் ஒரு வரியில். அமலை அழிச்சவன என்னவாயிரும்னு கேட்டால், லட்சக்கணக்கான குற்றம். நீ லோகர் தொழுவில், நீ அசர் தொழுவில், நீ மகரிப் தொழுவில், தொழலன்னு மட்டும் வராதுல்ல, எல்லாம் தான் அழிஞ்சு போச்சே. அவன் வாழ்நாள் பூரா ஒரு தொழுகையும் தொழவில்லை, வாழ்நாள் பூரா ஒரு நோன்பு வைக்கவில்லை, வாழ்நாள் பூரா எந்த நன்மையும் செய்ததில்லை என்று எல்லா அமலும் அழித்து விட்டான்னு சொன்னால், ஒரு அமலும் அற்றவனா அங்கே போய் நிற்பாண்ட என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய இழப்பு! ஷிர்க்குக்கு நிகரான இழப்பு. இது எதுக்கு அல்லாஹ்க்கு வருது? என்னையும் நீ கொடூரமானவனை காட்ட பார்க்குற. அதான அது எதனால கோபம் வருது? ஷிர்க் வைக்கிறவன் செய்கிற வேலைக்கு நிகராக இருக்கிறது. அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவன் தான் அல்லாஹ் சரியில்லைன்னு வேற ஆளை வச்சுக்கிறோம், துணைக்கு வச்சுக்கிறோங்கிறான். நீனு என்ன நினைக்கிற? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி கொடூரமாக்கி விட்டு வேற பக்கம் தள்ள பார்க்குறப்ப, வேறையோ மன்னிக்க, நான் தானே மன்னிக்கணும் அப்படிங்கிற கோபம் அல்லாவுக்கு வர்ற காரணமே இவன் விஷயத்தில் அவன் கோபக்காரனாக இருக்கிறான். ஆனால் இந்த கோபத்துக்கு காரணம் என்ன? அந்த அவன் மீது கொண்ட கருணை. பொதுவாக அடியார்கள் மீது அவனுக்கு கருணை இருக்கிறதுனால அந்த கருணையவே நீ இல்லைன்னு சொன்னால் உன் விஷயத்தில் ரஹ்மானா இருக்க மாட்டான். வேற பண்பு இருக்குன்னா சொல்கிறோம், அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அல்லாவுடைய ரஹ்மானியத்தை இவன் மறுக்கிறானோ அவனுக்கெல்லாம் அல்ல வேற சிவத்தில் வருவான், வேற பண்புகளை கொண்டு அவன் என்ன செய்வான்? எதிர்கொள்வான். அப்போ இவனுக்கு ரஹ்மானா இல்லை. யாருக்கு? இந்த அல்லாஹ் வந்து மன்னிக்க மாட்டான், உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது இப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களே. ஆனால் அவர்களுக்கு தான் மன்னிப்பு இல்லாமல் போவதோடு அவங்களுடைய நல்லறங்கள்லாம் அழிந்து விடும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றாரு, தொழுகைக்கு வர்றாரு. வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தில் நின்றுட்டாங்க. அவரும் தொழுகிறார். தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, அப்போ சட்டங்கள்லாம் தெரியாது, ஒன்று ஒன்றா அறிஞ்சனா நமக்கு எல்லாம் தெரிகிறது. ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு சட்டத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வர்றதில்ல. வந்து என்ன செய்வாங்கன்னு ரசூல் அடிச்சு அவங்களும் கத்துவாங்க. ரசூல் அல்ஹம்துலில்லாஹ், இவர் அல்ஹம்துலில்லாஹ் பாரு. இமாம் ஓதும்போது ஓதக்கூடாதுங்கிறதெல்லாம் பிறகு தெரிஞ்ச பிறகு நிப்பாட்டிக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கிறோம். என்னென்னு கேட்டால், முழுசாக நம்ம கிடைத்து விட்டது. சஹாபாக்கள் காலத்தில் வந்து சட்டங்கள் முழுசாக கிடைக்காது. அப்பப்போ அவங்க செய்கிற தவறுகளை பார்த்து தான் திருத்தப்படும். இவர் தொழுகையில் சேர்ந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தொழுகையில் உட்காந்து சத்தம் போட்டு துவா செய்கிறார். இமாமா இருக்கும்போது சத்தம் போட்டு துவா செய்யக்கூடாது. தொழுகைக்கு உள்ளே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு? இவர் ஒரு துவாவை செய்கிறாரு. என்ன துவா செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹு மர்ஹம்னி ஓ முஹம்மதன், அத்தை ஏதோ ஒன்று உட்காந்து செய்கிறார் போல இருக்கு. இறைவா, எனக்கு முகமதுக்கு அருள் புரிவாயாக. ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹு மர்ஹம்னி ஓ முஹம்மதன், யா அல்லாஹ் எனக்கு நீ ரஹமத் செய்யி, நீ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீ ரஹமத் செய்வாயாக. இதாச்சும் பரவாயில்ல, ரஹமத்தை கேட்குறாரு. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, ஒலா தரகம் மானாகதன், எங்களோட வேறு யாருக்கு அருள் செய்யாது, எங்கள் ரெண்டு பேரும் மட்டும் செய்கிறாரு. அருள் செய்ய கேட்டால் பரவாயில்லை. இவர் எப்படி செய்கிறாருன்னா, தொழுகையில் இருந்து கொண்டு அனைவருக்கு விளங்குற மாதிரி சட்டம் போட்டு இப்படிலாம் செய்யக்கூடாது. பிறகு சட்டங்கள் வந்துருச்சு. இவர் ஆரம்பத்தில் இப்படிலாம் ஒவ்வொரு சட்டமாக வராத நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, தொழுகையில் இருந்து கொண்டு அல்லாஹு மர்ஹம்னி முஹம்மதன் ஒலா தரகம் மானாகதா, முகம்மதுக்கு எனக்கு நீ ரஹமத்து செய்யி, எங்கள் ரெண்டு பேரை தவிர யாருக்கும் செய்யாத, எங்கள் ரெண்டு பேரை தவிர யாருக்கு நீ ரஹமத் செய்யாதேங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலிருந்து இதை கேட்குறாங்க. கேட்டு சலாம் கொடுத்துட்றாங்க. சலாம் கொடுத்த உடனே என்னப்பாங்க, வா நீ தான் சொன்னாலா, யார் சொன்னாலும் தெரிஞ்சுட்டாங்களா, கூப்பிட்டு செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய விசாலமான அருளுடைய சுருக்கிப்பட்டியப்பா. இல்லைக்கது ஹஜ்ஜத்த வாசியன், அல்லாஹ் வந்து உனக்கும் செஞ்சு அவனுக்கும் செஞ்சு என்ன குறைஞ்சிட போகுது?
நம்ம என்ன செய்வோம்னா, உலகத்தில் மனிதர்களை பொறுத்து எப்படி வச்சுருக்கோம்னு கேட்டால், ஒரு பொருளை கொடுக்குறான்னு வைங்களேன், அடுத்த ஆள் கொடுக்கலாம் நமக்கு ரொம்ப கிடைக்கும். ஏன்னா இருக்க ஒரு அளவு தானே இருக்கேன். மனிதன் கொடுக்குற பொருள்களாக இருந்தால் எல்லாரும் உனக்கு அம்புட்டு தந்தால் நிறைய கிடைச்சி போயிடும். 4 பேர் கொடுத்தாங்கன்னா குறைஞ்சிரும். அல்லாவுக்கு அப்படியா? ஆகுண்டா ஆக போகுது. எத்தனை பேர் கொடுத்தானே என்ன, அனைவருக்கும் ஆளு 10 கோடி கொடுத்தா அல்லாக்கு என்னென்ன? அதில் ஒன்றுமே கிடையாது. உனக்கு 10 கோடி தந்ததுனால அடுத்து உனக்கு குறைஞ்சிருமா, அல்லது உனக்கு கொடுக்காம கூடிருமானா கூடாது. இவர் அது விளங்காம என்ன செய்கிறாரு, அது எனக்கு மட்டும் செய்யி, மற்றவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போயிடுறேன். அதான் அர்த்தம். மற்றவங்க மேலே கோபத்தில் இவர் சொல்கிறாரு, மற்றவங்க மேலே பகையை இவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன நினைக்கிறாரு, ரஹ்மத்து நமக்கு அடுத்தவங்க கொடுத்தா நம்ம குறைஞ்சி போயிடுறேன் இப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறாரு. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லக்கத் ஹஜ்ஜத்த வாசியன், எவ்வளோ விசாலமான அருளுடையவன் அல்லாஹ். அது போய் சுருக்கி விட்டாயே, உனக்கு மட்டும் கேளு, அடுத்தவனுக்கு வேணான்னு கேட்காத, அடுத்தவனும் கேட்டுப்போ, எல்லாருக்கும் சேர்ந்து கேளு. எல்லாருக்கும் செஞ்சாலும் அவனுக்கு குறையாயிருமா? இல்லாமல் இன்னும் அம்புட்டு கேட்குறேன், என்ன செய்யணும் கேட்பானா? எல்லாரும் கேட்டால் நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறவனா அல்ல. அப்போ எல்லாரும் கேட்டாலும் எல்லாருக்கும் தருவான். எல்லாருக்கும் தருவதனால யாருக்கும் குறையாது, யாருடைய ஹக்கும் பாதிக்கப்படாது. இதை விளங்காமல் ஏன் செய்கிறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவரை கண்டிக்கிறாங்க. அப்போ எப்படின்னா அல்லாஹ்வை இந்த ரஹமத்தில் குறைக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீ சுருக்கிற, அளவற்ற அருளாளன்கிறது கை வைக்கிறேன், நீ அவன் எவ்வளோ விசாலமான அருளுடையவனாக இருக்கிறான் என்று சொல்கிறாங்க. இது புகாரியில் 6010வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எல்லை இல்லாமல் நம்ம மேலே கருணை பண்ணுறான், அளவுக்கு அதிகமாக கருணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யக்பல், நம்ம பாவம் செய்கிறோம்ல, பாவம் செய்கிறா இருந்தால் மன்னிப்பு கேட்குறதுக்கு எப்போ எவ்வளோ நாளைக்குள்ள கேட்கலாம் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யக்பல் தௌபத்தல் அபதி மாலம் யுகருகு. இந்த கர்கரான்னு சொன்னால் கடைசி மூச்சு இருக்குல்ல, கடைசி மூச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கிறான். அந்த சக்கராத்து வந்து மலக்கெல்லாம் வந்துட்டாங்க, பிடிக்க வந்துட்டாங்க, நமக்கே தெரியும். நம்ம உயிரை கைப்பற்ற வரும் பொழுது கைப்பற்றப்படுறவனுக்கு தெரியும் நம்ம கதை முடிய போகுதுண்டு. அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ 25 30 வருஷம் 100 வருஷம் தவறுக்கு மேலே தவறுகளை செஞ்சுருந்தாலும் அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இறைவா நான் என்னை மன்னிச்சு வேறு வழியே இல்லை, உன்னை விட்டா கதை இல்லைன்னு கேட்டாலும் அதை மன்னிப்பேங்கிறான் அல்ல. அப்போ எத்தனை வருஷம் ஆட்டம் போட்டுருமா இவன், எவ்வளோ வருஷம் அநியாயத்தில் மூழ்கி கிடந்திருப்பான். அல்லாஹ் எப்படி இந்த வாசலை திறந்து வச்சிருக்கான்னு கேட்டால், அந்த சக்கராத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய கடைசி நிலை இருக்குல்ல, ஒவ்வொருவரும் உணர்வானதை, அந்த நிலைக்கு முன்னாடி வரைக்கும் தௌபாவுடைய வாசல் அல்ல அடைப்பதில்லை. எல்லா அடியானுக்கும் அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலையும் அல்லாஹுடைய அளவற்ற அருள் தான் என்ன செய்கிறது, நிறைந்து காணப்படுகிறது. இது குறித்த இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.